அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டுல பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளியில அவர் புதிய பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்தது. அதேபோல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டது. அதுல அவர் பேசிய விஷயங்கள்லாம் ஊடகங்கள்ல இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஊடகங்கள்ல வந்த அடிப்படையில அவர் பேசின பல விஷயங்களுக்கு நம்மால பதில் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும். அவர் அதுல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் பாரதியார் பத்தி பேசியிருக்காரு, திருவள்ளுவர் பத்தி பேசியிருக்காரு, சர் சி.வி. ராமன் பத்தி பேசியிருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, பாரதிதாசனோ, பாரதியோ அல்லது திருவள்ளுவரோ சொன்ன பல விஷயங்கள், ஒரு அரசுனா எப்படி இருக்கணும், அரசாட்சினா எப்படி இருக்கணும், அந்த அரசு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கும், அவர் நடத்துகிற ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சர் சி.வி. ராமன் ஒரு விஞ்ஞானி. அவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும். ஆனா இங்க ஜோசியங்கள் மற்ற விஷயங்கள் தான் பல்கலைக்கழகத்தினுடைய பாடமாக வரும். அல்லது இந்தியாங்கிற பெயரை எடுத்துட்டு பாரத்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னா 7000 வருஷத்துக்கு முன்னால விஷ்ணு புராணத்துல அப்படி இருந்தது அப்படிங்கிற வியாக்கியானங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது இருக்கு. சயின்டிஃபிக் டெம்பருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சர் சி.வி. ராமன் பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து தகுதி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே போல பாரதியார் மக்கள் ஒற்றுமை பற்றி ஏராளமாக பாடியிருக்கிறார். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அங்கு மானுடர் வேற்றுமை இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார். ஆனா மோடியினுடைய ஆட்சியில மதத்தை சொல்லி மக்களை பிரிப்பது அல்லது உயர் சாதிய பிராமணிய கோட்பாடுகளை அல்லது மனுவாதத்தை தன்னுடைய சித்தாந்தமாக முன்னிறுத்துவது, இதெல்லாம் மக்களுடைய ஒற்றுமைக்கு நேர் எதிரான செயல். அதனால இவர்களுடைய பெயர்களை எல்லாம் பிரதமர் உச்சரிக்கிறாருங்கிறதே ரொம்ப ஆச்சரியகரமான விஷயமாக இருக்கு. அடுத்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. உலகத்திலேயே உச்சபட்சமாக இருக்கக்கூடிய 5 எக்கானமி, அதுல இந்தியாவும் ஒன்று அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு ஜிடிபி ஃபிகர்லாம் அவர் கோட் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பொதுவான ஜிடிபியை பார்க்காதீங்க, பெர் கேபிட்டா ஜிடிபியை பாருங்க. தனிநபர் ஜிடிபி நீங்க கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னா G20 நாடுகள்லேயே ரொம்ப கடைசியாக இருப்பது இந்தியா. அதனால அதை மறைத்து விட்டு வசதியாக பொதுவான ஜிடிபிங்கிற ஒரு ஃபிகரை மட்டும் கொடுத்து உலகத்திலேயே 5 வளர்ந்த பொருளாதாரத்துல இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவது யாரை ஏமாற்றுவதற்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து அது யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால பல்கலைக்கழகங்களுடைய பங்கு பாத்திரம் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. தேசத்திற்கே ஒரு டைரக்ஷனை, ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய இடம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகங்கள் இதுல ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் பிளே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. பல்கலைக்கழகம் உயர்கல்வி அளிக்கக்கூடிய ஒரு இடம். அங்க மாணவர்கள் ஏராளமான வாத பிரதிவாதங்களை நடத்தி உண்மைகளை தேடுவது என்பதற்கான இடம் அதுதான். எல்லா விதமான கருத்துக்களும் அங்க வரும், மாற்று கருத்துக்கள் வரும். ஒரு ஜனநாயக முறையில இந்த விஷயங்களை எல்லாம் பேசி அறிவு என்கிற நாலேஜ் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உண்மைகளை தேடுவது, அதை சென்று அடைவதுங்கிறது தான் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனா பல்கலைக்கழகங்களெல்லாம் நீங்க என்ன பாடுபடுத்துறீங்க? ஆளுநரை வச்சு பல்கலைக்கழகம், மாநில பல்கலைக்கழகங்கள்ல துணை வேந்தரே யாருங்கிறத ஆளுநர் தான் வேந்தர்ங்கிற முறையில நிர்ணயிப்பாருங்கிறீங்க. எல்லாத்துலயும் நீங்க தலையிடுறீங்க. பாட புத்தகங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரீங்க. பொதுக்கல்வி முறை அப்படிங்கிற அடிப்படையில இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை மறுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முறையில நீங்க கொண்டு வர்றீங்க. அப்ப இதெல்லாம் பல்கலைக்கழகம் ஒரு உயிர்ப்போடு இருப்பதற்கான கதவுகளை அடைக்கிற செயல். இதையெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு நீங்க யூனிவர்சிட்டின்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறத நிச்சயமாக அவர் பேசுவதை, பிரதமர் பேசுவதை கேட்ட அனைவரும் தமிழகத்துல யோசிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.